தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் ஆச்சரியமானவர், அதிசயமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா, குருடருடைய கண்களை திறந்தவரே மக ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அப்பா மை ஸ்தோத்திர. ஊமையர்களை பேச வைக்கிற தெய்வமே மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செவிடர்களை கேட்க வைக்கிற தெய்வமே மை ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, சப்பானிகளை ஆண்டவரே எழும்பி நடந்து ஓட பண்ணினவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு உடைய வல்லமைகள் மாற ஆண்டவரே மாறவில்லப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வானாப்பாய் சிங்காசனம் பூமி அப்பாய்க்கு பாதப்படியா இருக்கிறதே ஆண்டவரே. உங்க பாதத்துல வந்துமே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர. உடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே. இயேசுவே, உடைய முகத்தை பார்த்தவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னவரே. என்னிடத்தில் வருகிறவரை புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொன்ன தெய்வமே, நீ ஒருவரை புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. மை சோதர சோதர சோதரம் ஆண்டவரே சோதரம். அப்பா, உலகத்தை சிநேகிக்க கூடாது, என் தேவனை சிநேகிக்க நேசிக்க வேணும் ஆண்டவரே. அப்பா, மை சோதர சோதரமை மாத்திரம் பார்த்து ஓட ஜெயமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. என் தேவன் நீர் மகத்துவமான தேவன் ஆண்டவரே. மை சோதர 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 சோதரம் ஆண்டவரே. ஏழைக்கு பலனும் ஆண்டவரே. மை சோதர சோதரமையா மை சோதரம் ஆண்டவரே. எளியவர்களை தூக்கி விடுகிறவரே மக சோதர சோதர ஏசப்பா. இயேசுவே, மை சோதர 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 சோதர. நீர் ஒருவரே உன்னதரே உயர்ந்தவரே பெரியவரே. ஹல்லேலூயா ஏசப்பா, சோதரம். ஹல்லேலூயா, சோதர ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, என் தேவன் நீங்க ஆண்டவரே, மகா பெரிய தேவன் ஏசப்பா. மை சோதர 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 சோதர. சோதரிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, மை சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. சர்வ வியாபியா இருக்கிறவரே, எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறவரே. ஹல்லேலூயா, மை சோத்திரம் ஆண்டவரே. சகலத்தை செய்ய வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே. மை சோத்திரம் ஐயா, சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். அப்பா, மை சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அப்பா, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் ஆச்சரியமானவரே. மை சோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவாதி தேவனே. அப்பா, மை சோத்திர 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 சோத்திரம் ஐயா. நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் சொன்னவரே. மை சோத்திர சோத்திர ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரை கொண்டு வந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறவரே. மை சோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தெய்வமே மை சோத்திர சோத்திர ஏசப்பா. என் தேவன் ஆண்டவரே. மை சோத்திர 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 சோத்திர. சர்வ வல்லமுள்ள தெய்வமே மகு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, மை சோத்திர 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 சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, சாத்தானை ஜெயித்தவரே, சாப பிசாசை வென்றவரே. மை சோத்திர 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 சோத்திர. துதிகளை மகிமைக்கு பாத்திரரே, துதிகளை மத்தியில வாசம் பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா, நீர் ஒருவரே மாறாதவரே. மை சோத்திரம் ஐயா. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரப்பா. சோத்ரன் 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 சோத்ர இயேசுவே சோத்ரப்பா. ஹல்லேலூயா, மை சோத்ரம் ஆண்டவரே. சோத்ர 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 இயேசுப்பா. மை சோத்ரம் ஆண்டவரே. சோத்ரம் மாறாதவரே 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 மாறாதவரே. அப்பா இயேசுவே, மை சோத்ர 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 சோத்ரன் 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 ஏசப்பா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, மை சோத்ரம் ஆண்டவரே. சோத்ரன் 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 ஏசப்பா. இயேசுவே, மை சோத்ரம் ஐயா. சோத்ரம் ஏசப்பா, நீர் மாறாதவர். ஹல்லேலூயா.
சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே மை சோத்திரம் ஐயா. சோத்திரம் 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 ஏசப்பா மை சோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உண்மை மாத்திரம் நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே. மை சோத்திர சோத்திரம் நீங்க சந்தோஷப்படுகிற ஆராதனையா இருக்கணும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு மனதோடு உம்மை மாத்திரம் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய மனதும் மாம்சம் விரும்பினபடி அல்ல ஆண்டவரே. மை சோத்திர சோத்திர ஏசப்பா மை சோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக அப்பா. மை சோத்திரம் ஆண்டவரே. சோத்திர 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 இயேசுவே அப்பா. மை சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த உலக சிந்தையிலிருந்து அப்பா அந்த உலகத்தின் எண்ணங்களிலிருந்து ஆண்டவரே மை சோத்திரம் முற்றிலுமாக ஆண்டவரே மை சோத்திரம் இந்த உலகத்தை மறந்து தேவனை உண்மையாய் ஆராதிக்க உண்மையாய் தொழுது கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேணும் ஆண்டவரே. மை சோத்திரம் இயேசுவே மை சோத்திர சோத்திர எல்லாருடைய மனதும் ஆண்டவரே மனதின் ஆழத்திலிருந்து மை துதிக்க மை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வீராக அப்பா. மை சோத்திரம் ஆண்டவரே. சோத்திர 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 உதடுகளினாலும் மை கனப்படுத்துள்ளாய் அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை இருதயத்தை பார்க்கிற தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யணும் ஆண்டவரே. இயேசுவே மை சோத்திர 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 சோத்திரம் கட்டுகளை அறுக்கிறவரே சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறவரே மை சோத்திர இயேசுப்பா. சோத்திர 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 சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே. சோத்திர சோத்திர சோத்திரம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மௌவித வனைந்து கொள்ளுமே. என்னையும் மௌவித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதரன் சோதரன் சோதர சோதர ஏசப்பா. களிமண்ணான எங்களை கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர எதற்குமே உதவாத எங்களை ஆண்டவரே தெரிந்து கொண்ட தெய்வமே மகு ஸ்தோத்திர ஏசப்பா. சோதர 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 அப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர சோதர சோதர உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் வணைந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா மை ஸ்தோத்திரம் சித்தமான பாத்திரங்களாய் வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. மை ஸ்தோத்திர ஏசப்பா. உம்முடைய கரத்துல எங்களை ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திர 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 ஏசப்பா. ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமைப்படணும் ஆண்டவரே. நீங்க ஒருவரே தலைவராக இருந்து நடத்த வேணும் ஆண்டவரே. மை ஸ்தோத்திர ஏசப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திர 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 எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளே நாங்கள் உம்மை கூடி ஆராதிக்க அந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரையா.
ஏசப்பா மை ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியோடு ஆராதிக்க தொழுது கொள்ள கத்தாவே மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஏசப்பா எல்லா பிள்ளைகளும் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளெல்லாம் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. மை ஸ்தோத்திர ஏசப்பா என் தேவன் ஆண்டவரே. மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஐயா. உண்மையே நாங்கள் பார்க்க, உண்மையே ஆராதிக்க, உண்மையே மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த இடத்துல தேவ ஆவியோடைய வல்லமை முழுவதுமாய் நிரப்பப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம். இடம் முழுவதும் தேவ மகிமையினால மூடப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் கூட இருந்து நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஒருபோது மாம்சத்தின்படி நாங்கள் ஆராதிக்க கூடாது ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம். ஆவியோடு உண்மையோடுமே தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். அப்பா நீங்க மகிமைப்படும்படியாக இருக்கணும் எங்களுக்கு ஆராதனை. இயேசுவே மை ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த இடத்துல உம்மை தரிசிக்க காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம் புலம்பலை ஆனந்தமாய் இயேசு மாற்றப் போகிறார். ஆமென். நம்ம துயரத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை இயேசு தரப்போகிறார். ஆமென். கர்த்தருக்குள் என்றென்றைக்கும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்று முதலாவது பாடலாக துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம்
துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் கர்த்ததாமே நம்மை உண்டாக்கினார். அவரின் ஜனங்கள் நாம். கர்த்ததாமே நம்மை உண்டாக்கினார். அவரின் ஜனங்கள் நாம். அவர்தாமே நம்மை நடத்துகின்றார். அவரின் நாடுகள் நாம். அவர்தாமே நம்மை நடத்துகின்றார். அவரின் நாடுகள் நாம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா அல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா உற்சாகமாக சொல்வோம் ஹல்லேலூயா. அல்லேலூயா. கல்வாரியின் அன்புக்கு நிகரான அன்பு வேறு எதுவுமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய சித்தம் இல்லாம நம்ம எதுவுமே நடப்பிக்க முடியாது. இயேசு அவருடைய திரு சித்தம் கொண்டு நம்மை ஆண்டு நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அடுத்த பாடலாக பலிபீடத்தில் என்னை படைக்கிறேனே இந்த வேலை என்ற பாடலை முழு மனதோடு இயேசுவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை
இருக்கிறார். ஆமென். அவர் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென். இன்று அவர் சமூகத்திற்கு தேடி வந்திருக்கிற நம்முடைய தேவைகளையும் அவர் அறிந்து அதை நிறைவேற்றுவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த பாடலாக மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து வந்தீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து வந்தீர்.
நல்லொரு கர்த்தருக்கு முன்பாக நாம் ஆராதிக்கலாமா? தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில ஆண்டவருக்கு முன்பாக ஆமே, ஹல்லேலூயா, மனதுருகும் தெய்வம் ஆமே இயேசு சாமி நம் நடுவுல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? மனதுருகிற தேவன் நம் நடுவுல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரிஷபா லாபா ராபா 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 ராபா. ஆமே, உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை முன்பாக ஹல்லேலூயா சோத்திரங்களை சொல்லி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. இந்த காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் இறங்கி வருவதாக. தேவனுடைய மகிமை இறங்கி வருவதாக. தேவனுடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனே, ஓ நீர் ஆமே எங்கள் நடுவில் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. ரிஷபா லாபா ராபா 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 ராபா. நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். நீ காலப்பா இயேசுவே, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. எல்லா தடைகளையும் உடைப்பதாக. எல்லா அந்தகாரங்களை இருள்களை நிர்மலமாக்குவதாக. சத்துருவின் கோட்டைகளை உடைத்து நொறுக்குவதாக. பலவானின் ஆவி ஹல்லேலூயா முறியடிக்கப்படுவதாக. ஓ ரீனோ நீ கனமோ. நன்றி 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 இயேசுவே. உம்முடைய மகிமை பிரச்சனம். இயேசுவே, உம்முடைய மகிமை பிரச்சனம். எங்கள் நடுவில் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவில் இறங்குவதாக. தேவனுடைய மகிமையான பிரச்சனை இறங்குவதாக. ஓ ரீனோ நீ கனமோ. நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். இயேசுவே எங்களுக்கு இறங்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஓ ரிஷபா லாபா ராபா 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 ரிபிகலபோ. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே உம்முடைய அபிஷேகம் எங்களை மூடுவதாக. எல்லா தடைகளையும் உடைத்து நொறுக்குவதாக. எல்லா பலவானின் ஆவி ஆமே ஹல்லேலூயா ஓ நிர்மலமாக்கப்படுவதாக. இருளின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஓ ரிஷபா லாபா ராபா 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 ரிகபா லாபா ராபா ராபா ரிபிகலபோ. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுமே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக
கிருபை மேல கிருபை பெற்று காலையில் உலகத்திலே நம்ம வாழ்வதற்கு மிக முக்கியமானது தேவ கிருபை. அவருடைய கிருபை இருந்தா இந்த உலகத்துல நம்ம வாழ முடியும். இயேசு தேவ கிருபையிலும் மனுஷ தயவுலையும் அந்த பூமியிலே வாழ்ந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவ கிருபையும் மனுஷ தயவும் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நம்ம எங்க போனாலும் பாதுகாக்கிறது தேவ கிருபை. தேவ கிருபைங்க. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம ஒன்றுமே சாதிக்க முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிடப்பட்டவர்களாய் இருப்போம். ஆனா தேவ கிருபை நம்மளை தாங்குகிறது. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஐயா, என்னை தாங்குகிறது ஒரு மனுஷனுடைய கிருபை அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, என்னை தாங்குகிறது தேவ கிருபை. நம்பிக்கை உள்ளவர்கள் ஆமென். என்னை தாங்குகிறது தேவ கிருபை. நான் தேவனால தான் நடத்தப்படுகிறேன். என் குடும்பம், நான் செய்கிற வேலை, நான் செய்கிற தொழில் தேவ கிருபையிலே நடக்கிறது. தேவ கிருபை. ஆமென். ரிஷபா லாபா ரபா 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 ரபி ரிபி கலபோ. தேவன் பூமியை அழிக்க சித்தம் கொண்ட போது வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததாம். உலகமே அழிக்கப்படுகிற நேரம் ஒரு மனுஷனுக்கு கிருபை கிடைக்கும். அந்த மனுஷன் மூலமாய் அவனுடைய மனைவி காப்பாற்றப்படுகிறாள். அந்த மனுஷன் மூலமாய் 3 மகனும் மருமக்கமாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மோசேயை கர்த்தர் சொல்லும் போது அதான் சொன்னார், நான் யாரு மேல கிருபையா இருப்பேனோ அவங்க மேல கிருபையா இருக்க நான் போதுமானவரா இருக்கிறேன்னு சொன்னாரு. அருமையான தேவ ஜனமே, தெய்வ மக்களே, இந்த நாள்ல நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கலனா இப்ப நீங்க இயேசுட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கிருபை தான் உங்க நோய்கள் எல்லாம் போக்கும்.
அந்த கிருபை தான் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஆற்றி தேற்றும். அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு ஆபத்து இல்லாம, விக்கனம் இல்லாம, நெருக்கடி இல்லாம அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். சமயம் மூடுவதாக கூடி இருந்திருக்கிற வந்திருக்கிற திருச்சபையை முடக்கும். நாமத்தினாலே அக்கினி புறப்படுவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி மூடுவதாக, எல்லா தடைகளையும் உடைப்பதாக, இருளி நாவிகள் வெளியேறுவதாக, மன குழப்பம் வெளியேறுவதாக, மன வேதனை வெளியேறுவதாக, மன துக்கம் வெளியேறுவதாக. கர்த்தருடைய மகிமை ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய மகிமை பெயர் கொள்வதாக. தேவனுடைய மகிமை பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை கொள்வதாக. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படும் எல்லாரும் சேர்ந்து மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். சொல்லுவோமா? யாமே கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கத்தரை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம்
உயர்த்தி விட்டு நம்ம உட்காரலாம். கொஞ்சம் எழுந்திருப்போம். முடிந்தவர்கள் எல்லாரும் தயவாக அன்பாய் பச்சமாய் நான் கேட்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக தயவு செய்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்கள் வேதனை, உங்க துக்கம், உங்க கண்ணீர், உங்களுக்கு உண்டான நெருக்கம் எல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். நிச்சயமாய் நீங்க ஒரு மனுஷன்ட்ட வந்தீங்கன்னா ஏமாந்துதான் போவீங்க. ஆனா தேவனிடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானா அந்த நம்பிக்கையில நீங்க தேவனை நோக்கி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அருமையான தேவ பிள்ளை, உன் கஷ்டம், உன் நெருக்கம், உன் வேதனை, உன் துக்கம், உனக்கு என்ன இருந்தாலும் அது கர்த்தருடைய பாதத்துல நீ வை. தேவனுடைய பாதத்துல நீ வை. ஆண்டவருடைய பாதத்துல நீ வை. நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. உங்க கஷ்டத்தை நீங்க கொண்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போகணும்னு நீங்க ஆசைப்படக்கூடாது. நீங்க ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்ததை அப்படியே இங்க இருந்து நீங்க போகும்போது ஒரு வெற்றியோடு போகணும். துக்க முகத்தோடு அல்ல, ஒரு சிரிச்ச முகத்தோடு, என் தேவன் என் காரியங்களை விசாரித்தார், என் தேவன் என்னை பலப்படுத்தினார் அப்படின்னு நீங்க அந்த எண்ணத்தோடு போகணும். உங்க எண்ணம், உங்க சிந்தை எல்லாம் உங்களை விட்டு தூரமாக்கிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் கையில ஒப்பு கொடுங்க. உங்களை நடத்துகிற தேவன் கையில ஒப்பு கொடுங்க. உங்களை விசாரிக்கிற தேவனுடைய கையில ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கையில ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க பலவீனங்கள உங்களுக்கு உதவி செய்கிற தேவன், உங்க இக்கட்டுக்கு உதவி செய்கிற தேவன், அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்க. உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மாறிடும். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இயேசுவே நான் இங்க உன்னைத்தான் நாடி வந்திருக்கிறேன், நான் யாரையும் தேடி வரல, உன்னுடைய முகத்தை தேடி வந்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போக கூடாது ஐயா, தலை நிமிர்ந்து நடக்கணும், உம்முடைய கரை எனக்கு வேணும், உம்முடைய உதவி எனக்கு வேணும், உம்முடைய ஆலோசனை எனக்கு வேணும், உம்முடைய புத்திமதி எனக்கு வேணும். ஓ ரிஷபலவரபா. நன்றி ஆண்டவரே. கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுவான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுவான். வெட்கப்படாம கேளுங்க. பக்கத்துல இருந்து அவங்களை பார்க்காதவங்க, பக்கத்துல வலதுபுறமா இடதுபுறமா முன்புறமா பின்புறமா யாரையும் பார்க்காதீங்க. ஆசீர்வதிக்கிற கர்த்தரை மட்டும் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை மட்டும் பாருங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசுங்க. ஓ இவங்க அப்படி நினைப்பாங்களோ, அவங்க எப்படி நினைப்பாங்களோ, அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆமென். தேவன் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதனால அந்த தேவனுக்கு முன்பாக உங்க கண்களை ஏறெடுங்க. இயேசுகிட்ட சொல்லுங்க, உங்களாதான் முடியும். இந்த உலகத்துல எந்த மனுஷனாலையும் கூடாத காரியம் தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. கண்ணீர் கடலில் மூழ்கி காலங்கி தவிக்கின்றாயோ, கண்ணீர் கடலில் மூழ்கி காலங்கி தவிக்கிறாயோ, காலங்காதே திகையாதே, காலங்காதே திகையாதே, கர்த்தரும் அடைக்கலம், நீ கர்த்தரும்
அடைக்கலம். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், தான் அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளை, நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவன் பக்கம் வரணும். நீ அவர்கிட்ட வந்தீனா, நீ அவரை தேடினா உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படணும்னா நீங்க தேவனிடத்துல தேவனை தேடணும், அவர் முகத்தை தேடணும். அதிகாலையில் என்ன தேடுகிறவன் கண்டடைவான். தேவனை தேட வேண்டிய நேரத்தில் தேடணும். அந்த தேவன்கே வாசம் பண்ணுகிறார், அந்த தேவன்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். கடந்த 6 மாதங்களாய் நம்மளோடு இருந்த தேவன் இந்த 7வது மாதம் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். அதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே உமக்கு கோடி நன்றி. என் குடும்பத்தில், என் தொழிலில்,
என் கணவன் வாழ்க்கையில, என் பிள்ளைய வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில அதிசயங்களை செய்க. அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு நன்றி அப்பா. நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? 6 மாசம் நடக்காதது இந்த 7வது மாசத்துல உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, நீங்க செய்கிற வேலையில, தொழில ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்க தேவனுக்கு சாட்சி சொல்லணும். நீங்க தேவனுக்கு சாட்சி சொல்லணும். அதிசயங்களை செய்கிற தேவனுக்கு என் வாழ்க்கையில தேவன் இந்த காரியங்களை செய்தார் என்று நிச்சயமாய் அதிசயமான காரியங்களை செய்வார். அதை நீ காண்பாய், உன் குடும்பத்தில் அறிவிப்பார். இந்த 7வது மாசம் புதிய வாசல்களை கத்த திறப்பார். புதிய வாசல்களை கத்த. நீ உண்மையாய் இருந்தால், நீ உண்மையாய் நடந்து கொண்டால், நீ உண்மையாய் இயேசுவை நேசித்தால், நீ உண்மையாய் இயேசு கூட நடந்தால், நிச்சயமா உனக்கு புதிய வாசலை கத்த திறக்கிறதை நீ காண முடியும். நீங்க தேவனுக்கு உண்மையா இருந்தா அவர் திறக்கிற அந்த புதிய வாசலுக்குள்ள நீங்க பிரவேசிப்பீர்கள். நீங்க யாதொரு சந்தேகம் இல்லாம கர்த்தர் மேல பற்றுதலா இருந்து செயல்படுங்க. கர்த்தர் நம்மளோடு இருப்பார். இந்த ஆராதனையில நம்மளோடு பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் இடைபெற்றபடியா அந்த கரங்களை தட்டி, 2 கரங்களை தட்டி தேவனை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அநாதி தீர்மானத்தின்படி நம்மளை நடத்தும்படியாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த ஆராதனை மீதி பகுதிகளை கர்த்தர் நமக்கு நடத்தி தர, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்மளை ஒருவர் ஜெபிக்கலாம். துதிக்கிறோம். கடந்த மாதத்தில் கண்மணி போல் காத்தீர், அதற்காக சூத்திரிக்கிறோம். ஒட்டத்தின் மத்தியில் வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னீர், அப்பா துதிக்கிறோம். 6 முடிந்து 7வது தொடங்கி இருக்கிறபடியால் முதல் அப்பா துதிக்கிறோம். ஓய்வு நாளை நாங்கள் காண்படி கிருபை செய்த அளவற்ற தெய்வக்காக இருதயத்தின் ஆழத்திருந்த நன்றியோடு சூத்திரிக்கிறப்பா துதிக்கிறோம். அப்பா தகுதியற்ற எங்களை நீ தகுதிப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக சூத்திரிக்கிறோம். நீர் இம்மானுவேலராய் இருக்கிறதற்காக சூத்திரிக்கிறப்பா துதிக்கிறோம். இந்த நாட்களில் வந்த மக்களுக்காக சூத்திரிக்கிறப்பா துதிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதம், இந்த வாரத்தின் ஆசீர்வாதம், இந்த மாதத்தின் ஆசீர்வாதம் ஒன்று குறைப்படாதபடி நீ பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிற சூத்திரிக்கிறோம். இந்த காரியத்திற்கு எங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் அப்பா துதிக்கிற தடையா இருக்குமே, அவைகள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் மன்னித்து மறந்து எங்களோடு நீர் இடைப்பட வேண்டும் என்று உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பாம துதிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் யாவற்றையும் எங்கள் மனதிலும் எங்கள் இயல்புக்குள்ளையும் அது ஊர்ந்து அப்பாம துதிக்கிறோம். கடைசி வருகை வரும் மட்டும், எங்களுடைய வருகை வரும் மட்டும் கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாம துதிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் அநேக நல்ல பல செயல்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக சூத்திரிக்கிறோம். நீ காத்துக்கொள்வதற்காக சூத்திரிக்கிறோம். இனி துன்பமும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, அழுகையும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் யாவற்றையும் நன்மையை செய்து முடிக்க போறதற்காக சூத்திரிக்கிறோம். நான் உங்களை கட்டவும் நாட்டவும் சித்தம் கொண்டேன் என்று சொன்னீரப்பா துதிக்கிறோம். அந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா துதிக்கிறையா துதிக்கிறோம். எங்களை பாம துதிக்கிறோம். எங்கள் குருவை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக சூத்திரம், பலப்படுத்துறதுக்காக சூத்திரம், சுகப்படுத்துறதுக்காக சூத்திரிக்கிறோம். ஆவியானவர் வந்து இறங்கி இருக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் பாம துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்தரிக்கிறோம் பாம துதிக்கிறோம். கரம் அவரோடு அந்த பொல்லாதோட கண்கள் பொறாமைகளை எரிச்சலை ஏசு கிறிஸ்துவின் அக்கினியினால் சுட்டிருக்கிற பாம துதிக்கிறோம். தேவன்தாமே பாமத்தை ஊழியத்தை பாம இன்னாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் கொடுத்திருக்கிறேன். அதற்காக சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம். முடிவு பிறந்த நிலைத்திருந்து புது ஓட்டத்தில் ஓடி அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக நீ மாற்றுவதற்காக சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம்.
ஜாய்சனுக்கு அம்மா சோத்தரிக்கிறோம். குட்டி பையனுக்கு அம்மா சோத்தரிக்கிறப்பா அம்மா துதிக்கிறோம். ஜாய்சனுக்கு வர வேண்டிய காரியத்தை உமக்கு சித்தமுண்டான நேரத்தில் நீர் கொண்டு வந்து கொடுப்பீர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் ரொம்ப அக்கறை உள்ள தேவன், கவலை உள்ள தேவன், விசாரிக்கிற தேவன், மனதில் வைத்திருக்கிற தேவன். அதற்கு அம்மா சோத்தரிக்கிறப்பா அம்மா துதிக்கிறோம். உங்க நம்பினர்கள் ஒரு நாளும் நாங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்பதற்கு அம்மா சோத்தரிக்கிறப்பா அம்மா துதிக்கிறோம். பிள்ளை ஆசீர்வதியும் பாம துதிக்கிறோம். அப்படியே தங்கத்தை ஆசீர்வதி பலப்படுத்துங்க பாம துதிக்கிறோம். பாம துதிக்கிறேன். பாம குட்டிமாவுக்கு அம்மா சோத்தரிக்கிறேன். அவளை ஆசீர்வதி, அவள் கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதியும் பாம துதிக்கிறோம். நீ ஜீவனுடைய நல்ல நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொன்னீங்கல்ல, அந்த வாக்கியத்தை அவளுக்கு நீ கொடுக்கறதற்கு அம்மா சோத்தரிக்கிறப்பா. தூரத்தில் இருக்க கடவனாரையும் நீ ஆசீர்வதித்து நன்மைக்குள்ள முடிக்கணும். அப்படியே பாம துதிக்க வந்த ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அம்மா சோத்தரிக்கிறப்பா அம்மா துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்களுடைய கடன் தொல்லைகள் அப்பா என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்து போட்டு நீ நன்மை நாள் முடிச்சு எனக்கு கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைப்படாது என்று சொல்லி நற்காம சோத்தரிக்கிறப்பா அம்மா துதிக்கிறோம். அநேக வாலிபர்கள் எங்களுடைய அப்பா தொழுவத்திற்கு வந்து சேரும்படி கிருபை செய்வா. குட்டி பிள்ளைகளாம் உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அடியார்களையும் தாழ்த்தி உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் சிந்தின ரத்தமும் சரீரமும் எங்கள் மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறபடியால் துதிக்கிறோம். அதை உத்தமமாய் நாங்கள் பரிசுத்தத்தோடு பெற்றுக்கொண்டு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஓரைப்பு வரைக்கும் ஓடும்படி கத்ததாமே நீர் கிருபை செய்வீராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கும் என்று சொன்னீங்களே, அது எங்களுக்கு தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக சோத்தரிக்கிறோம். வந்த மக்களுக்கு அம்மா சோத்தரிக்கிறோம். நீர் கொடுக்க வசனங்களுக்கு அம்மா சோத்தரும். அக்கினியாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கத்ததாமே கிருபை செய்வீராக பாம துதிக்கிறோம். இடம் முழுவதும் ஆசீர்வதும் கையிட்டுக்கொள்ள ஒவ்வொரு காரியத்தை ரெட்டிப்பாய் காத்துக்கொள்ளும். கிருபைக்குள் முடியும். வந்தவர்களுக்கு அம்மா சோத்தரும், வராதவர்களுக்கு அம்மா சோத்தரும். எங்களை தாழ்த்தி முத கரங்கள் ஆரம்பம் முதற்கொண்டு முடிமட்டும் இந்த கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக அம்மா சோத்தரிக்கிறோம். தாழ்த்துக்கிறோம். சகல துதிக்கிற மகிமை உமைக்கே வீழ்ப்பற இயேசு கிறிஸ்து ஜெபங்கள்ல நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் நாங்கள் காரியங்களை செய்தாலும் சபையாராக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்யணும்னு சொல்லி இந்த வேலையை முன்னெடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். எப்பயுமே பாஸ்டர்கள் தான் பிள்ளைகள் மேலே இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செய்வது கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட அவங்க சொன்னாங்க, நாங்களே எங்கள் சபையில் எங்கள் சபை பாசம் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் பாஸ்க்கு தெரியாமலே ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். அதனால் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. உணவெல்லாம் அங்கே ஆயத்தமாக இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோத்திரம். உங்களுடைய வாஞ்சியை கர்த்தர் அறிகிறார். ஏன்னா நீங்கள் அதில் ஒரு ஸ்டெப் வைக்கும்போது கர்த்தர் அதில் 10 ஸ்டெப்புக்கு மேலே வைப்பார். ஆமென். சோத்திரம். சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நம்ம செபிப்போம். இது 7வது மாதத்தில் நம்ம வந்துட்டோம். அநேக காரியங்கள் நமக்கு முன்னேற்றத்தில் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு நடந்தால் நல்லா இருக்கும்னு நம்முடைய இருதயம் என்ன செய்யுது, வாஞ்சிக்குது, சொல்லுது. அது நடக்கலைன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போகிறோம், கவலைப்படுறோம். என்னடா கடவுளைத்தான் தேடுறோம், நமக்கு ஒன்றும் என்ன செய்ய மாட்டுக்கு, வாய்க்கே மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறோம். ஏன் நடக்கலை நம்ம என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. அதனால் நீங்கள் அதுக்காக ஜெபிங்க. விசேஷமாக ஜாய்சனுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். அவனுக்கு டிக்கெட்டு இது வரைக்கும் வரலை. டிக்கெட் வருகைக்காக காத்திருக்கிறான். அது வந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். இல்லைன்னா வேறு ஏதாவது பணியை என்ன செய்யணும், தேடணும். அதனால் நீங்கள் இந்த வாரம் ஜெபிச்சிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது டிக்கெட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுகிற அளவு படணும். ஆமென். அல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். இந்த விஷயத்திலையும் செய்வார். ஆமென். சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் வேத வசனத்துக்கு நேராக போவோம். கர்த்தருடைய பந்தி வேற இருக்கிறது. வாசிங்க ஒரு வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம்
19வது வசனம். ஒளியானது ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இங்கே நான் இது பிரசங்கெல்லாம் ஒரு முகவுரையாக இந்த வசனத்தை எடுத்திருக்கிறேன். இன்னொரு வசனம் இருக்கு, அது முகவுரை தான். இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு சாமி சொன்னதாக யோவான் என்ன செய்கிறார்? தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, ஒளி உலகத்தில் வந்திருந்தும். ஒளி யாரு? இயேசுவானவர் உலகத்தில் வந்திருந்தும். அடுத்து மனுஷருடைய கிரியைகள் எப்படி இருக்கு? யாருடைய காலத்தில்? இயேசு அன்னைக்கு பூமியிலே வந்திருந்த காலத்தில் மனுஷருடைய கிரியைகள் எப்படி இருந்துச்சா? பொல்லாதவைகளாக இருந்துச்சு. அப்போ அன்றைக்கும் மனுஷருடைய கிரியைகள் எப்படி தான் இருந்துச்சு? பொல்லாதவைகளாக இருந்துச்சு. இன்றைக்கும் மனுஷருடைய கிரியைகள் எப்படி தான் இருக்கு? இயேசுவைத்தான் தேடுகிறோம்பாங்க. கோயிலுக்கு நாங்கள் ஆலயத்துக்கு தான் போகிறோம், சர்ச்சுக்கு தான் போகிறோம், பெந்தெகோஸ்து சபைக்கு தான் போகிறோம்பாங்க. ஆனால் அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கு? அதாவது வெளியே தெரியாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த மனுஷரையும் வெளிமுகத்தை வைத்து நீங்கள் பேசி எடை போட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு, அது உங்களுடைய தவறு தான். ஏன்னா எப்பயுமே மனுஷன் வெளிமுகத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது. அதான் கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்லும்போது, மனுஷன் எதை பார்க்குறான்? நம்ம பார்க்குறதெல்லாம் எதைத்தான் பார்க்குறோம்? முகத்தை தான். நீங்கள் உள்ளத்தை பார்க்கல. யாராவது நான் உள்ளத்தை தனியா பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் கர்த்தர் எங்கே பார்க்குறாருன்னா, முகத்தை அல்ல, உள்ளத்தை பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறார். எல்லாரும் முகத்தை பார்த்து, நான் முகத்தை பார்த்து ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். அப்போ பெற்றுக்கொள்ளுகிறதும் பெற்றுக்கொள்ளாதும் அவங்களுடைய விருப்பம். இதில் ஒரு விஷயம் இருக்கு. இயேசு அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் நடுவில் வாழ்ந்தபோது அவங்களுடைய உள்ளங்களை பார்த்தார். அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சா? பொல்லாதவைகளாக இருந்துச்சான். அவங்களுடைய இறுதி கிரியைகள். அப்போ உள்ளம் எப்படி இருந்தா கிரியை எப்படி இருக்கும்? இருதயமே தீர்க்கு உள்ளதுங்க, கேடு உள்ளது. அது வெளியே சொல்லாது. ஒருவனுக்கு மாந்திரிகம் வைக்கணும் அப்படின்னு இருதய குழுத்தில் நினைச்சிட்டான்னா சொல்ல மாட்டான், செய்வான். செஞ்சிட்டு அவன் செய்த மாந்திரிகம் வேலை செய்தா கிரியை செய்தான்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பான். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஒருத்தன் மாந்திரிகம் செஞ்சான். அதே போல் இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தாய். நீங்கள்லாம் பெண்கள் இருக்கிறீங்க, எங்கள் அம்மா மாதிரி அந்த நேரம் ஜெபம் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது. 12 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பிப்பாங்க, 3 மணிக்கு முடிப்பாங்க. இரவு 12 மணிக்கு ஜெபத்தை ஆரம்பித்து முடிக்கிறது எப்போ? 3 மணிக்கு முடிப்பாங்க. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, நான் வாலிப பையனாக இருக்கும்போது நம்ம சேட்டை பண்ணுறவங்க தானே வாலிப பிள்ளையில் சினிமா தேட்டருக்கு போனேன். சாமத்தில் செகண்ட் ஷோ போயிட்டு வரும்போது ஜெபம் நடந்துகிட்ருக்கு, வீட்டுக்குள்ளே போக முடியாது. அதோட சினிமா போச்சு. அம்மா பார்த்துட்டாங்க, அதோட முடிஞ்சு. ஒரு முறை தான் பையங்களோட கேட்பார் பேச்சு கட்டு. இன்னைக்கு அப்படி தானே நிறைய பேர் இருக்காங்க. சுய புத்தியும் இல்லை,
சொல்லு புத்தியும் இல்லை. கேட்பார் வச்சு கேட்பாங்க. நான் அப்படி தான் கேட்டேன். அது என்ன படம்னே தெரியல, மறந்துட்டேன். வெகு காலம் இல்லையா, அதனால் அதை பற்றி தெரியல. ஆனால் நடந்த நிகழ்வு இது தாங்க. ஜெபம் பண்ணாங்க. அவங்களுடைய ஜெபத்தினால எங்கள் குடும்பம் என்ன செஞ்சுன்னா பாதுகாக்கப்பட்டுச்சு, கட்டப்பட்டுச்சு. எங்கள் அம்மா நமக்கு விரோதமாக எவனோ மாந்திரிகம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாந்திரிகம் எப்படின்னா வீட்டுக்கு வந்தால் வேலை செய்ய விடாது, கை காலெல்லாம் எரியும். ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் அப்படியே, அப்படி ஒரு மாந்திரிகம். அதாவது அழிக்கணும், ஜனமாக அந்த ஃபேமிலியை என்ன செஞ்சணும், ஒழிச்சு கட்டிடணும்னு வச்சுருக்கான். இப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா உபவாச ஜெபம் 3 நாள். பாஸ்டெல்லாம் சொல்லலை, இவங்க 3 நாள் உபவாசம். மாட்டுக்கு புல் போடலை, அந்த நினைவே பட்டணத்தில் நடந்த மாதிரி தண்ணி கொடுக்கல. 3 நாள். ஃபஸ்ட்டு நாள் ஜெபம், செகண்ட் நாள் ஜெபம், 3ஆம் நாள் ஜெபம். முடிக்கும்போது ஆண்டவரே நாங்கள் முடிக்க போகிறோம், நீங்கள் தான் அப்படின்னு. எவன் மாந்திரிகம் வச்சானா அவன் வீட்டில் போய் இந்த ஆவி கிரியை செஞ்சிச்சு. அவன் எங்கே கிரியை சென்னு எதிர்பார்த்தானோ அங்கே என்ன செய்யலை, கிரியை செய்யலை. எவன் மாந்திரிகம் செஞ்சானோ அவன் வீட்டில் அவன் பிள்ளை தலை பிள்ளை என்ன செஞ்சிச்சு, அடி ஆயிடுச்சு. நல்ல வாலிய பிள்ளை. நம்ம அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யலை, செய்யலை. இது உலகத்தில் நடக்கிற கிரியைகள். ஒரு மனுஷன் பொல்லாத காரியங்களை செய்கிறான், சிந்திக்கிறான் அப்படின்னா அதை கண்டுபிடிப்பது எப்படி? உங்களுக்கு விரோதமா, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா, இல்லை உங்கள் தொழிலுக்கு விரோதமா, இல்லை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா ஒரு மனுஷன் ஒரு மனுஷி பொல்லாத கிரியை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிப்பது எப்படி? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க, கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியுமா? சரி, அது எப்படி முடியும்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ஆவியில் என்ன செய்யணும், நடத்தப்படணும். ஆமென். எதில் நடத்தப்படணும்? தேவ ஆவியில் நடத்தப்படணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியில் நடத்தப்படும் போது அந்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த ஆவியானவர் நீங்கள் நடந்து போகும்போதே பேசுவார். தேவ ஆவியில் தான் பர்னபா நடத்தப்பட்டான். அந்த பர்னபாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், அந்த போறாம்பாருக்கு கந்தாகே மந்திரி, அந்த ரதத்தோட நீ என்ன ஓட்டிக்கொள். யார் சொன்னா? ஆவியானவர் சொன்னார். அப்போ நீங்கள் தேவ ஆவியில் நடத்தப்பட்டால் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் செய்வனே, ஒரு மாந்திரிகம், ஒரு பில்லி சூனியம், ஒரு கிரியல் செய்தா அந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நமக்கு வெளிப்படுத்துவார், சொல்லிக் கொடுப்பார். நீ ஜெபம் பண்ணு, நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு தீங்கு வராது அப்படின்னு என்ன செய்வார், சொல்லி கொடுப்பாருங்க. இயேசுவானவர் ஆவியில் நடத்தப்பட்டதுனாலையும், அவர் தேவகுமாரனாக இருந்ததுனாலையும், அவர் தேவனாக இருந்ததுனாலையும் மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, பொல்லாதவைகளாக இருந்தபடினாலே நம்ம எல்லா மனிதரும் நம்புவீங்களா? எல்லா மனிதரும் நம்புவோங்களா? உண்மையா இல்லையா? இயேசு எல்லாரையும் நம்பினாரா? சொந்தமானவர் இடத்துல தான் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொந்தமானவர்கள் இடத்துல தான் வந்தார். ஆனால் அந்த சொந்தமானவர்களை இயேசு நம்பினாரா? எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? யோவான் 2 அதில் கடைசி வசனம் இருக்கு. மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை.
மேல 4வது வசனம் 24 சொல்லு, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி என்ன செய்யல. எங்க இன்னைக்கு ஒரு சாதாரண துன்மார்க்கனை நம்புறாங்க கிறிஸ்தவன், பொய்யனை நம்புறான், ஏமாற்றுக்காரனை நம்புறான், சினிமாக்காரனை நம்புறான், சினிமாக்காரிய நம்புறான். இது ஒரு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு முழு அழகு அல்ல. நீங்க நம்ப வேண்டிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, கிறிஸ்துவ மாத்திரம் நம்பணும். ஆமென், அல்லேலூயா. யாரை நம்பணும்? ஆமா, நம்புறான், எல்லாரையும் நம்புறாங்க. நம்ம ஆசிரியரை நம்புறோம், டீச்சரை நம்புறோம், பிறந்தவங்களை நம்புறோம், கூட பிறந்தவங்களை நம்புறோம். கூட பிறந்தவங்களை நம்புறோம் இல்லையா? ஆமா, கூட பிறந்தவங்க என்ன செய்யறாங்க? என் வீட்டில் நடந்தது, நான் என் கூட பிறந்த சகோதரன், எங்கள் அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துருச்சு, தம்பி இறந்துட்டானா, வரிசைக்கு அப்பா தம்பி அம்மா இப்படி தான் இறந்தாங்க. அம்மா இறந்தோடனே நான் பாட்டுக்கு அடக்கார நேரம் முடிச்சு எல்லா கனியும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். ஆனால் அந்த வீடை முழுசும் அவன் பேரில் மாத்திருக்கு. விவி ஆஃபீஸு அங்கங்கே இப்பெல்லாம் போயான். இது அவனாலே ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் போக வேண்டிய ஆகி போய் நான் விவி ஆஃபீஸுக்கு போகிறேன். அந்த அங்கே இருக்கிற அந்த தலையாரி அவன் சொல்கிறான், எப்பா உங்கள் அண்ணனா தம்பியா ஒருத்தன் வந்தான்ப்பா, அவன் பேருக்கு இதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்கள் அப்பா 85 86 84 இந்த வீட்டுக்கு பட்டா வேணும்னு எழுதி கொடுத்தாரு. ஆனால் அது உங்கள் அப்பாவுக்கு கிடச்சிச்சு. நீ அதை என்ன செய்யுங்க, நீங்கள் அதை கொண்டு அது இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், எழுத முடியும்னு. அது எங்கே இருக்குல்ல, ஏன்ட்ட இருக்குது. ஆமென், அல்லேலூயா. நான் அது எப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல, நான் எடுக்கலை. ஒரு பீரோ இருந்துச்சு, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடான்னு ஒரு கோவத்தில் அந்த பீரோ தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த பீரோக்குள்ளே இருந்த பணம் பொருள் எல்லாம் சேலை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். இது இங்கிலீஷில் இருந்துச்சா, இதை போட்டாங்க. இது வாசிக்க தெரியல, தமிழும் இங்கிலீஷுமா இருந்ததுனால இதை வாசிக்கலை, இதை அப்படியே போட்டாங்க. நான் அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்தா அது உண்மையிலே ஒரிஜினல் பட்டா வீட்டுக்குள்ளது. ஆமென், அல்லேலூயா. இதை வச்சு தான் பிற டாக்குமெண்ட் முடித்தோம். இது என்ன சொல்ல வர்றேன்னா, கூட பிறந்தவங்களே நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறதுக்கு எப்படி இருக்காங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோன்னா அவங்கள பகிக்கக்கூடாது, அவங்கள வெறுக்கக்கூடாது, அவங்கள சங்கடப்படுத்தவும் கூடாது. அவங்களுடைய கிரியைகளை கண்டு நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கத்தான் செய்யணும். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அதில் போய் என்ன செய்யக்கூடாது, மாற்றிக்கொள்ள கூடாது. இது இயேசு தான் சொன்னார் இந்த 3ஆம் அதிகாரத்தில், ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனிதருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை என்ன செய்கிறாங்க, ஒளியை பார்க்கலும். இன்னைக்கு நிறைய பேர் விருப்பம் என்னன்னா, சத்தியத்தை விரும்புறது கிடையாதுங்க, இருளத்தான் விரும்புறாங்க. சத்தியத்தை, அதாவது உண்மையான நீதியை விரும்புறது கிடையாது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நீதி கிடையாது, நீதியே கிடையாது. தமிழ்நாட்டில் எங்க நீதி இருக்கு? அக்கிரமக்காரர்களுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்குங்க. அன்னைக்கு எப்படி உலகத்தில் இருந்துச்சோ, நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சோ, இயேசு காலத்தில் எப்படி இருந்துச்சோ, இன்னைக்கும் நம்முடைய காலத்தில் இருக்குங்க. ஒரு கொலைகாரனுக்கு அன்னைக்கு பரிசையன் சதிசையன் வேதபாரர்லாம் சப்போர்ட்டு, கொலைகாரனை விடுதலை பண்ணுவதற்கு அத்தனை பேர் நின்னாங்க. கொலைகாரன் யாரு? பரபாஸ். அவன் என்ன செய்தான்? கொலைகாரன், கொள்ளைக்காரன், மனுஷனை ஏமாற்றுகிறவன், திருடுகிறவன். அவனுக்கு சத்தியத்தை அறிந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள், அப்புறம் அந்த சதிசேயர்கள், நியாய சாஸ்திரிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கும். பொய்யனுக்கு வாய் எடுத்தா பொய், ஆனால் நமக்கு தெரியுது இது தப்பு தான், இன்னாரால தான் இந்த தப்புன்னு. ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம், நமக்கு எதுக்கு வம்பு,
இன்னைக்கு பொய்க்கு பின்னால போற கூட்டம் பெருங்கூட்டம், அநீதிக்கு பின்னால போகிற கூட்டம் பெருங்கூட்டம், அக்கிரமத்துக்கு பின்னால போகிற கூட்டம் பெருங்கூட்டம். அப்படி இடத்துல நீதியை நிச்சயம் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீதி இருக்கு அப்படின்னா நான் சொல்லுவேன், நீதியை பார்க்க முடியல. சபையில் இல்லை, சபையில் இல்லை, நீதி இல்லை. கூடி வருகிறோம் அல்லவா, பெரிய தலைமை போதகர்கள்ட்ட என்ன இல்லை, நீதி இல்லை. தலைமை போதகர்கள்ட்ட நீதி இருந்தா அதை எப்படி செயல்படுத்துவாங்கன்னு நல்லாவே தெரியும். நீதி இல்லை. அநேக போதகர்கள் நடுக்குள்ள என்ன கிடையாது, நீதி இல்லை. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் பேசுகிறேன்னா, நான் நீதியாக நடக்கிறேன்னா அப்படின்னா நீங்க தான் சாட்சி. கர்த்தருக்கு முன்பாக நானும் பயந்து இருக்கிறேன், அவ்வளோதான். ஆமே, அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்துருக்கேன். எப்படியா நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், நீதியா நடக்கணும் அப்படிங்கிற இருக்கு. இன்னைக்கு நீதி இல்லைங்க. ஒரு சைடு மட்டும்தான் கேட்பாங்க, மறு சைடு என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இயேசு சொன்னாரு, அவர் குற்றம் கண்டுபிடிக்க இயேசுட்ட வந்தாங்க. யாரை குற்றம் கண்டுபிடிக்க? இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம், வேதபாரரு, நியாய சாஸ்திரிகள் இவங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஆளுகளை அனுப்புனாங்க. ஒருத்தன் கேட்குறான், ராயனுக்கு வரி கட்டுவது நியாயமா அப்படின்னு கேட்கான். இயேசு சொன்னாரு, எப்பா ராயனுடைய பணத்தை நிச்சு கொண்டு வா அப்படின்னு. இந்த இதெல்லாம் கேட்குறாரு. இந்த சொருவம் யாருடையது, இந்த எழுத்து யாருடையதுன்னு. இது ராயனுடைய. அப்போ ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கும் செலுத்து. அதாவதுங்க, உலகம் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அந்த உலகத்துக்கு பின்னால் நிச்சயக்கூடாது, போகக்கூடாது. அக்கிரமக்காரர்களுக்கு பின்னால் போகக்கூடாது. அநீதி நடக்குதுன்னா அதுக்கு பின்னால் நிச்சயக்கூடாது, போக கூடாதுங்க. வேதனையான விஷயங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமும் திகிலும் வரணும். ஆமே, அல்லேலூயா, சோதரம். பயமும் என்ன சொன்னோம், திகிலும் வரணுங்க. இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் அவ்வளவும் இதுதாங்க. இருளில் மனுஷன் இருக்கிறான். மனுஷன் எதில் இருக்கிறான், இருளில் இருக்கிறான், வெளிச்சத்தில் இல்லைங்க. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் புத்தகம் 26:18 படிங்க. நான் பிரசங்கத்துக்குள்ளே இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகிறேன் சீக்கிரமாக. இந்த வசனத்தை 26:18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். நீங்கெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிற இந்த 2 காரியம். ஒன்று, அவர்கள் இருளை விட்டு ஒளி நடத்திற்கும். அப்படின்னா இங்க சத்தியத்தின் இடத்திற்கும். அப்புறம் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திருப்பும்படி நீங்க திருப்பணும் அப்படிங்கிறார். இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா, சத்தியத்தின் பக்கமாக அநீதியில், அக்கிரமத்தில், இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை திருப்புவதற்கு உங்களை நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமே, அல்லேலூயா. உங்களை நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணுங்க. இதுதான் நம்முடைய வேலை. இப்போ இன்றைக்கி நம்ம பிரசங்கம் என்ன பண்ண போகிறோம்னா பார்ப்போம். பிரசங்கத்தை பார்க்க போகிறோம். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:8. இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை இயேசு சொல்லி கொடுக்கிறார். அநீதியுள்ள உக்கிராரக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஏனெனில்
இவ்விதமாய் ஆ ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் ஆ இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஆ தங்கள் சந்ததியில் ஆ. அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். என்னுடைய பைபிள் எப்படி இருக்குன்னா, ஏனெனில் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். இது இப்போ லேட்டஸ்ட் மொழிபெயர்ப்பு. ஏனெனில் இவ்விதமாய் இருக்கிறங்கிறத ஏனெனில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, இயேசு சொல்றாரு, ஒரு ஓமை சொல்றாரு. என்ன ஓமை சொல்றாருன்னா, ஒரு மேனேஜர் அப்படிங்கிற ஒருத்தர் போஸ்டிங்கில் ஒருத்தர் இருக்கான். இந்த அதிகாரத்தினுடைய இதுதான் தான் இந்த வசனத்தினுடைய டாபிக்காக தான். யார் இருக்கான்? ஒரு மேனேஜர். அதுக்கு மேலே உள்ள வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோங்க, நம்முடைய பாஷையில் புரிய முடியா. ஒரு மேனேஜர் அவன் சொல்கிறான், ஐயா நான் இப்போ எஜமான் வரப்போகிறாரு, என்கிட்ட என்ன செய்ய போகிறாரு, கணக்கு கேட்க போகிறாரு. கணக்கு கேட்டால் நான் என்ன செய்வேன், மாட்டிக்கிடுவேன். அப்போ மாட்டிக்கிட்டேன்னா என்னால் என்ன செய்ய முடியாது, காடுகளில் போய் வேலை செய்ய முடியாது. அதுதான் அதில் அந்த வசனம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 5வது வசனம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, நான் தள்ளப்படும் போது அவன் சொல்ல பாருங்க, உக்ரானக்காரன் விசாரிப்பை விட்டு, விசாரிப்புங்கிறது இங்கே என்ன எழுதியிருக்கன்னா, பொறுப்பில் இருந்து நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. அடுத்து சொல்றாரு, தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். இவன் பொறுப்புல இருக்கான். முதல்ல ஒருத்தனை கூப்பிடுறான், நீ எவ்வளவு கடன் பட்டிருக்க எஜமான்ட்ட? அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அது 80 மாத்துங்கிறான். 80 தானே? 50. அடுத்து பின்பு வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 களம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். 50, ரெண்டாவது 80. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன், என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறாரு. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவன் என்ன சொல்றான்னா, நான் போய் கொத்துறதுக்குன்னா என்னது, தோட்டத்தில் போய் வேலை செய்வதற்கு எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. இப்போ இது வரைக்கும் இவன் யாராக இருந்துட்டான், பொறுப்பில் இருந்துட்டான், பெரிய பொறுப்பு, ஒரு மேனேஜர் பொறுப்பு. இப்போ இவனை அந்த பொறுப்பில் இருந்து தூக்கியாச்சுன்னா இவனுக்கு அடுத்த வேலை என்ன வேலை தான், வயலில் தான் வேலை. அப்போ வயலில் போய் இவன் வேலை செய்யணும்னா இவன் சொல்கிறான், கொத்துறதுக்கு எனக்கு இல்லை. அப்படின்னா இவன் மண்வெட்டியே இல்லைன்னா கொத்தவான நீ செய்யணும், களையை எடுக்கிற கறியை எடுத்துகிட்டு போய் அவன் என்ன செய்யணும், கொத்தி வேலை செய்யணும். அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு கொத்துறதுக்கு இப்போ எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, இறக்கவும் நான் என்ன செய்கிறேன், வெக்கப்படுறேன். எவ்வளோ யோசிச்சு பாருங்க, இந்த 2 காரியத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதான் புரிஞ்சுக்கோங்க. அவர் இயேசு என்ன சொல்லித்தரார்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்கள், இந்த உலகத்தில் உள்ளவங்களை குறித்து அவர் சொல்கிறாரு. அவங்க அதான் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள். 8வது வசனத்தில் வாசிக்கிறோம்ல, கடைசி பகுதியில், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததி அதிக புத்திமான்களாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அதிக புத்திமான்கள். நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது சாதாரணமாக பார்க்கக்கூடாது, நம்மளை காட்டில் அவங்க யாரு, அதிக புத்திமான்கள். இது அப்படிதான் சொல்லியிருக்கா, அதிக புத்திமான்கள், வெறும் புத்திமான்கள், அதிக புத்திமான்கள்.
நீங்க இந்த உலகத்துல நம்ம யாருக்கு முன்னால வாழ்றோம்னா அதிக புத்திமான்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமே ஆமே. யாருக்கு முன்னால வாழ்கிறோம்? அதிக புத்திமான்கள். யாரு சொன்னது? மனுஷர் சொல்லல, இயேசு சொல்றாரு. இயேசு சொல்றாரு அதிக புத்திமான்கள் இருக்காங்க அந்த உலகத்துல. அப்படியானா நாம ஒளியின் பிள்ளைகள், நம்ம இருளின் பிள்ளைகள் அல்ல, ஒளியின் பிள்ளைகள். நம்ம சத்தியத்தில நடக்கிறவர்கள். அப்ப அவர்களை காட்டிலும் நம்ம யாரா இருக்கணும்? புத்திமான்களா இருக்கணும். ஆனா நம்ம புத்திமான்களா இல்லையே. இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கு அவர் சொல்றாரு, நீங்க புறாவை போல எப்படி இருங்க? கவடம், பாம்பை போல. இது நம்ம கையாளுறோமா? நீ புத்திய கடன் கொடுத்துட்டியா? நான் புத்தி இல்லாம வாழ்ந்துட்டியா? சொல்றாங்களா இல்லையா? என்னையா செய்ய? ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ ஒழுங்கா வேதத்தை படிச்சு, ஒழுங்கா ஆவியில நிரம்பி, ஒழுங்கா ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உனக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். ஆமே ஆமே. இயேசு அதான் சொல்றாரு. நீங்க அவரை நம்பி இருந்தா நீங்க என்ன பேசணுமோ பேச வேண்டியதை உங்க வாயில, உங்க நாவிலே அவர் என்ன செய்வார்? வார்த்தைகளை அருள் செய்வார். ஆமே. உதவி செய்வார். அந்த வார்த்தையை கொடுப்பார். நீங்க என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை இயேசு என்ன செய்வாரு? கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலக மக்களை போல நம்ம உலக மக்களோடு வாழ்ந்தாலும் அவங்க எப்படி இருக்காங்க? அதிக புத்திமான்களா இருக்கிறார்கள். நீங்க சிந்தனையில வச்சுக்கணும், எப்பவும் வச்சுக்கணும். அவங்க அதிக புத்திமான்கள். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் இடறி போகிறாங்க. எப்படி இடறாங்கன்னா அவங்களுடைய அதிக புத்தினாலே அவங்கள இடற பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சர்ச்சுக்கு வந்தான், இப்போ வரல, இப்போ குடியாரனா இருக்கான், இப்போ அவன் சினிமா பார்த்துட்டு இருக்கான், இப்போ அவன் சர்ச்சுக்கே வர்றதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவல்ல. இவர் எங்கே மாட்டிக்கிட்டாரு? அதிக புத்திசாலிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. இவருடைய புத்தி என்ன செஞ்சிருச்சு? மந்தமாக்கப்பட்டுருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் தானாவே குடிக்கிறது கிடையாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, அவனுடைய இருதயத்தில், அவனுடைய மூளையில ஒரு அந்தகாரம் போய் என்ன செய்யுது? உட்காருது. ஒரு அந்தகாரம் உட்காருதுங்க. அது யாருக்குமே தெரியாது. மனுஷனுடைய நீங்கள் நல்லா அறிஞ்சவங்க புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அது நான் சொல்கிறேன். இப்போ ஒருவங்களுடைய மூளையில் போய் அந்த அந்தகாரம், அந்த இருள் போய் உட்காந்துருச்சுன்னா அடுத்த கட்டம் அவங்க என்ன செய்ய போகிறோம்? இது தப்பு, இது அநியாயம், இது மோசம் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அடுத்தடுத்து என்ன செய்வோம்னா மற்றவங்களுக்கு பிடிக்காததே என்ன செய்வோம். மற்றவங்களுக்கு பிடிக்காததான் செய்வோம். அதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா அவங்கள என்ன இப்போ ஆளுகை செஞ்சிருக்கு? அந்தகாரம் ஆளுகை செஞ்சிச்சு. அவங்கள கேட்டு பாருங்க, ஒரு சிலவற்றை கேட்டு பாருங்க, என்னன்னு தெரியலையா? நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை என்ன செய்கிறேன். ரோமரில் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை என்ன செய்கிறேன் அப்படின்னு ரோமரில் சொல்றாரு. அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்ம இது செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்யுது? தெரியுது. ஆனால் அதை நம்ம அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அதில் போய் என்ன செய்கிறாங்க? மாட்டிக்கிறாங்க. அப்போ அவங்கள என்ன செய்யுதுன்னா ஒரு அந்தகாரம், ஒரு இருள் அவங்கள மூடினவனு அவங்கள நடத்துகிறது. இப்போ அந்த அந்தகாரமும் அந்த இருள் என்ன செய்யுது? நடத்துகிறது. ஒளி அல்ல. அதனால அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. அதனால அவங்க சர்ச்சுக்கு வர முடியல. அதனால தவறான வழியில் நடக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளை இதை அறிந்து கொள்வதற்கு தான் இயேசு சொல்கிறாரு, இந்த உலக மக்கள் எவ்வளவு அதிக புத்திமான்களாக நடக்கிறார்களோ அதே போல் கர்த்தருடைய
கர்த்தருடைய பிள்ளைகள் அதை காட்டிலும் மேன்மையாக என்ன செய்யணும், நடக்கணும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் யாருடைய பிள்ளைகள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைனா கர்த்தருடைய கிரியைகளை செய்யணும். இயேசு இந்த ஜனங்கள்கிட்ட தான் பேசினார். இப்போ ஓமையாக பேசிட்டு இதே யோவானில் பேசும்போது பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாம் உங்களை போல இல்லை சொல்கிறாரா இல்லையா? ஆபிரகாம் உங்களை போல இல்லை. ஏன் ஆபிரகாம் சொல்கிறாரு? ஏன்னா ஆபிரகாம் தான் அவங்களுக்கு தகப்பேன், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படிங்காங்க. இப்போ ஆபிரகாமை பற்றி இவர் சொல்லும்போது, ஆபிரகாம் உங்களை போல இல்லைப்பா. எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார்? அது இல்லை, இவங்க கொலை செய்கிறதும் அடிக்கிறதும் முடிக்கிறதும் பொல்லாத வேலைகளை செய்கிறது தான் இப்போ யாராக இருக்கிறாங்க? யூதர்களா இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு உங்களை போல இல்லைன்னு. ஏன்னா அவன் அடிக்கிறதுல கொலை செய்கிறது இல்லை, அவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான். நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைனானா ஆபிரகாமுடைய கிரியைகளை என்ன செய்வீங்க? செய்வீர்கள். அப்படித்தான் இயேசு சொல்றாரு. அப்போ நீங்க ஆபிரகாம் எனக்கு பிள்ளையா இருக்கிறான் அப்படிங்கிறார் சொல்லாம, அவன் தேவனுடைய கிரியைகளை செய்தான் அப்படிங்கிற. இந்த யோவானில் படிச்சீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து அதிகாரங்களை படிக்க படிக்க பைபிளை வைக்கவே முடியாது. யோவானை தொட்டாச்சுன்னா, ஒரு அதிகாரத்தை தொட்டாச்சுன்னா அந்த ஃபுல் அதிகாரம் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, வைக்க மனசு வராது. ஏன்னா அடுத்தடுத்து இயேசு பேசுகிறத என்ன செய்ய முடியும், அதிகமாக கேட்க முடியும். இவங்க பேச இயேசு பேச, இவங்க பேச இயேசு பேச, இப்படியே பார்க்கலாம். அதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் சொல்றாரு, நம்ம இந்த உலகத்தில் அதிக புத்திமான்கள் நடுவில் நம்ம வாழ்கிறோம். யாருக்கு நடுவில் வாழ்கிறோம்? அதிக புத்திமான்கள் நடுவில் வாழுகிறோம். அதிக புத்திமான்கள் பெருகிட்டாருங்க. இன்னைக்கு படிப்பு குறைவில்லை, படிப்புக்கு தாராளம் இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை, எவன் வந்தாலும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. வேலை வாய்ப்பு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை என்ன செய்யணும், கிடைக்கணும். ஒரு முறை வேலை கிடைச்சிச்சுன்னா அடுத்த முறை அந்த வேலையை விட்டு இறங்கியாச்சுன்னா அடுத்த அந்த வேலைக்கு கஷ்டப்படணும். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா இயேசுவின் வருகைக்கு அடையாளம். இயேசுவின் வருகைக்கு அடையாளம். சரி, இவ்வளவும் இயேசு சொல்றாரு, இவ்வளவும் நடக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. பவுல் அங்கே அந்த சபை மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் சாயலாய் இருக்கிற 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற, யாரா இருக்கிற? சாயலாய் இருக்கிற, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். என்ன செய்யறானா, இந்த சுவிசேஷத்தின் ஒளி, இந்த சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷம்னா என்னது? சத்தியத்தின் வெளிச்சம். சத்தியத்தினுடைய வெளிச்சம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு போய் சேராதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்யறானா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம், இங்கே சொல்லப்பட்டிருக்கு தெய்வம் அப்படின்னு, அவர்களுடைய மனக்கண்ணை, தேவனானவர் இந்த உலகத்தினுடைய தேவனானவர் அவன் கண்ணை என்ன செஞ்சிட்டாரு. அப்போ இவங்களுக்கு என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, போகாது, போகவே போகாது. ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த தேவனானவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, லூக்கால சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் வாசித்தீங்கன்னா, அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். யாரு? இந்த உலகத்தில் உள்ளவன்
இன்னைக்கு உள்ள உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு என்ன தேவைன்னா கனம் தேவை, மகிமை தேவை. யார் பார்த்தாலும் நம்மளை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும், மதிக்கணும். நம்ம வேலை செய்ய மாட்டோம், தான தர்மம் பண்ண மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் நம்மளை மதிக்கணும், வாயான்னு சொல்லணும், வாங்க அப்படின்னு சொல்லணும், நம்மளை கனம் பண்ணணும், மதிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உள்ள உலகத்தில் இது இருக்கா இல்லையா? 10 பைசாவுக்கு உதவ மாட்டான், 10 பைசாவுக்கு ஒன்றும் ஆகாது. பிள்ளைகளானாலும் சரி, கணவனானாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களானாலும் சரி, தெருவில் வாழ்கிறவங்களாலும் சரி, 10 பைசாவுக்கு என்ன செய்யாது? உதவாது. ஆனால் அதை என்ன செய்யணும்? மதிக்கணும் அப்படின்னு. அதுதான் இங்கே வாசிக்க முடியும். வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இயேசுவை உயர்ந்த மலையில கொண்டு நிறுத்திட்டு, உலகத்தில் சகல ராஜ்யங்களையும், உலகத்தில் உள்ள சகல உலகத்துல எல்லா ராஜ்யத்தையும் காட்டி ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, ஒரு நிமிஷம் இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இமை பொழுதிலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள, இவைகள் எல்லாவற்றையும் நீர் வச்சுக்கிறதுக்கு அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். கனத்தையும் அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு தரையா, என்ன வணங்கு. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை கொடுப்பேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடைய. என்ன வணங்குனீன்னா அதிகாரம் தருவேன், கனம் தருவேன், மகிமை தருவேன். இதெல்லாம் வேணும். இன்னைக்கு எல்லாரும் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. அதிகாரத்தை எதிர்பார்க்குறாங்க, மகிமையை எதிர்பார்க்குறாங்க, வல்லமையை எதிர்பார்க்குறாங்க. ஏங்க நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எங்கே கொண்டு போய் பயன்படுத்தணும்னு இன்னைக்கு யாருக்குமே என்ன செய்யலை, தெரியல. எனக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த அதிகாரம் என்னென்னா, அசுத்தாவி மேலே கை வைக்கலாம், விசுவாசிகள் மேலே கை வைக்கலாம். இதுதான் எனக்குரிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் செயல்படுத்த முடியுமா? சொல்லுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் செயல்படுத்த முடியுமா? முடியாது. கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள கொண்டு வந்து செலுத்த முடியுமா? முடியாது. இன்னைக்கு உள்ள உலகத்தில் சில பேர் இருக்கிறாங்க, சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, சில மனிதர்கள் இருக்காங்க. அதிகாரத்தை எங்கே கொண்டு செலுத்துகிறாங்க? போலீஸ் ஸ்டேஷனில், தாலுகா ஆஃபீஸில், கலெக்டர் ஆஃபீஸில் அதிகாரத்தை செலுத்துகிறாங்களா இல்லையா? நடக்கா இல்லையா? இது எதோட சார்ந்தது? பிசாசு அவங்க கண்ணை என்ன செஞ்சிட்டான்? மூடி வச்சு என்ன பெரிய ஆளாக்கி, நான் தான் பெரிய ஆள், நான் வந்தால் எல்லாரும் எந்திக்கணும், நான் வந்தால் வாங்கையான்னு சொல்லணும், வணக்கம் சொல்லணும். இதை எதிர்பார்க்கிற இன்னைக்கு இந்த உலகங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இப்படி நீங்கள் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் கொடுக்க முடியாத எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தரால் நமக்கு கொடுக்க முடியும். ஆமென். கொடுக்க முடியுமா? முடியாதா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அரசியல்வாதியும், இந்த உலகத்தில் வருகிற எந்த பணக்காரனும், எந்த அதிகாரத்தில் இருக்கிறவனும் இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழே தான். யாருமே ஆமென் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் அதை அனுபவிக்கல, அதனால சொல்லலை போல. ஏங்க இந்த உலகத்தில் பெரிய டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இயேசுவுக்கு கீழே தாங்க. அல்லேலூயா சோத்திரம். இந்த அதிகாரத்துக்கு கீழே எல்லாரும் வந்துடுறாங்க. இராணுவமும் வந்துடுது, எல்லா விஞ்ஞானியும் வந்துடுறாங்க, எல்லா பணக்காரனும் வந்துடுறான். இயேசு ஒருவர் தான் கடன் இல்லாமல் கொடுக்க முடியும். உங்களுக்கு தேவையானது அத்தனையும் கடன் இல்லாமல் கொடுக்க முடியும். திரும்ப தான் சொல்லி கொடுத்தா நீங்கள்லாம் வாங்க முடியுமா? நம்மளாம் வாங்க முடியாது. குட்டி இல்லாமல் கடன் இல்லாமல் வாசலை திறந்து கொடுக்க முடியும். வச்சுக்கோ, பழச்சிக்கோ, நல்லாரு அப்படின்னு சொல்கிறது இயேசு ஒருவர் தான். ஆமென். அல்லேலூயா சோதரன். அப்போ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அதிக புத்திமான்களாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னால் நாம் எப்படி இருக்கணும்? அதிக புத்திமான்களாக இருக்கிறவர்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்யணும்? நாம் எப்படி முக்கியம்
அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நாம் என்ன செய்யணும், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் இந்த புத்திமான்களுக்கு முன்பாக நம்ம தப்பிக்கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம், வெற்றி அடையலாம். இது ரொம்ப முக்கியங்க. எப்பயுமே நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த அதிகாரத்தை தவறான முறையில் செயல்படுத்தினா அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் நம்மளை சேர்ந்து ஒழிச்சிடும். இது உலகம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படி அல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். இங்கே இருக்கிற எல்லா அதிகாரமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேதத்தில் இருக்குது. வேதாமத்தில் இருந்து தான் இந்த பூமியில் இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டது. வேதாமத்தில் இருக்கிறதா. நிலத்தை அளக்கிற சர்வேர் வேதாமத்தில் இருக்கு. ஒரு மனிதனை கொன்னுட்டான்னா அவனை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு வேதத்தில் நிச்சயதே இருக்கு. கொன்னுவிட போயிடுவான். ஆனால் அதை கண்டுபிடிக்கணும்னா அது எப்படின்னு வேதத்தில் நிச்சயப்பட்டிருக்கு இருக்கு. நீங்கள் பைபிளில் படிச்சுங்க, ஆண் வேற அக்கு வேற தனியாக எடுக்கலாம். யாரை கல்யாணம் முடிக்கணும், யாரை கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்கு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்கு. எல்லாமே இங்கே இருந்துதாங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. இதை நம்ம நன்றாய் படித்து நன்றாய் வகுத்து வச்சுக்கணும், பிரித்து வச்சுக்கணும். இதை படித்தாங்கன்னா இந்த உலகத்தில் உங்களைப் போல அறிவில் சிறந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆமென், ஆமென். அவன் எவ்வளவு புத்திமானாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே அவன் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. காரணம் என்ன, உங்களோடு இருக்கிறவர் கர்த்தர், உங்களோடு இருக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர், உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் இந்த வேத வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் எழுந்திருப்போம். இன்றைக்கி நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க. நான் பந்திக்கு ஆயத்தமாக வந்திருக்கையா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் நம்முடைய சபை ஒழுங்குபடி நீங்கள் இருங்க. நம்ம மற்றவங்கெல்லாம் தயவுசெய்து போயிடாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் சாப்பிடாட்டாலும் வாங்கிட்டாலும் என்ன செய்யுங்க, சாப்பிட்டு தான் போகணும். பார்சலாக கொண்டு வரல. அதனால் டீ இன்னைக்கு கிடையாது. எல்லாருக்கும் உணவு தான் ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் உணவு உண்டுட்டு தான் போகணும். அதனால் தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. சீக்கிரமாக ராபஜன் ஆராதனை முடிஞ்சிடும். எல்லாரும் ஆயத்தமாகுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுவோம். ஒப்பு கொடுத்தீரை